எடுத்துக்கிறேன். பேசலாம் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட். இங்கே 100 நாள் அரசு நிறைவு செய்திருக்கிறது. நாம் முதல்ல பட்டியலிட்டது போல கடந்த ஆட்சிகள் மேலே நிறைய விமர்சனம் வச்சோம். நாம் தாவேக்கா அரசு ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் சரி செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டது. தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமை சார்ந்த பல்வேறு விஷயங்கள், அது அண்டை மாநிலங்களால் இருக்கலாம், மற்ற விஷயங்களால் இருக்கலாம். இது எல்லாத்துலேயும் இந்த 100 நாள் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே ஒரு நேர்மையான அரசு, ரொம்ப டிரான்ஸ்பரண்டான அரசு. 100 நாளில் எவ்வளவு மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அப்படி பண்ணியிருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன். ரொம்ப அடிப்படையான இதுலேருந்து எடுத்துப்போமே, இப்போது கடந்த 5 ஆண்டுகளில் அசம்பிளியை லைவ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சிக்கல்லாம் இல்லை. அது வந்து இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக லைவ் நடக்கிறது இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதை கூட பண்ணியிருந்துருக்கலாம் அவங்க. ஏன்னா ஏன் இதை பண்ண தயங்கினாங்க? இப்போது இங்கே வந்து மக்கள் எல்லாமே ஒரு சட்டமன்ற நேரலையை வந்து சினிமா மாதிரி உட்காந்து பார்க்குறாங்க. அவ்வளோ பெண்களும் ஆண்களும் இளைஞர்களும். ஸோ இதை தொடங்கி விதின் திஸ் 100 days 50,000 ரேஷன் கார்ட்ஸ் வேர் இஷ்யூட். 50,000 குடும்ப அட்டைகள். இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தானே. இதை கூட பண்ண முடியல அவங்களால. அப்போது ஒரு சிறு சிறு செயல்பாட்டில் தொடங்கி இன்றைக்கி ஜேர்னலிஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு லஞ்சம்ன்றதே வந்து எல்லோரும் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? லோ லெவலில் ஏன் பயப்படுறாங்கன்னா மேல் மட்டத்தில் சுத்தமாக இல்லை. மேல் மட்டத்தில் இருக்கும்போது தான் அமைச்சர்கள் அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கும்போது தான் அது கீழே வாங்குவோம், அது கீழே வாங்குவோம், அது கீழே வாங்குவோம். இப்போ மேலே வந்து கம்ப்ளீட்டாக சீல்டுன்றதுனால இடையில எந்த அது ஊழல்ன்றது குறைஞ்சிருச்சு. எங்கேயுமே எனக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இப்போ பல ஆண்டுகள் தீர்க்கப்படாத தனி மனிதர்களுடைய பிரச்சனை சில நாட்கள்லேயே தீர்க்கப்படுது, ஒரே நாள்லாம் தீர்க்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எல்லா வேலையும் there was no delay, அப்ரூவல் இம்மீடியட்டாக கிடச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த அரசு தான் என்ன நோக்கத்திற்காக இங்கே வந்ததோ அந்த நோக்கத்தை நோக்கி செயல்பட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு அப்படின்றதான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதோ, அதற்கான ஒரு தடுப்பு முறை, ஒழிப்பு முறை அப்படிங்கிறதோ, கவர்மெண்ட்ல நடக்கக்கூடிய டெண்டர்ஸ்ல ஆரம்பிச்சு மற்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறதோ, இது எல்லாமே முன்னாடி இருந்தது தான். இந்த எதுவுமே இல்லைங்கிறீங்களா? எல்லாமே முன்னாடி இருந்ததில்லை. ஓப்பன் டெண்டர்ன்றது இப்போ நீங்கள் வந்து 50,000க்கு மேலே கீழே உள்ளதெல்லாம் வந்து அவங்களே போட்டுப்பாங்க. அப்படிலாம் இருந்தது கார்பரேஷன். அதனாலே கார்பரேஷனில் உள்ள அந்த அதிகாரிகள்லாம் தூக்குனாங்க. இப்போ ஒரு ஜேசிபி 10 ஜேசிபி வாங்கணும்னு வைங்களேன், நீங்கள் வந்து ஒரு ஜேசிபியாக போட்டுப்பாங்க. அப்படி அதெல்லாம் நிறைய டெண்டரில் முறைகேடுகள் நிறைய இருந்தது. அதெல்லாம் களையப்பட்டிருக்கு. நீங்கள் இஃப் யூ வாண்ட் மோர், நீங்கள் அரப்பூர் ஜெயராமன்ட்ட கேட்டாலே சொல்லுவார். இவ்வளோ இங்கே வந்து எந்தெந்த விதத்தில் டிரான்ஸ்பரன்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமோ அந்த விதத்தில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்பு இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம போக முடியாது. அண்மையில் கூட ஒரு ஐ திங்க் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட் ஆகிருக்குது. ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் வருஷம் உங்களுக்கு வந்து டெண்டருடைய ப்ரைஸ் வந்து அதிகரிக்கும். ஓகே, முதல் முறையாக 25% 30% கம்மியாக இருக்குது போன வருஷம் டெண்டரோட இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது. ஏன் அந்த 25% to 30%? அதுதான் இங்கே வந்து பார்ட்டி ஃபண்டாக வாங்கியிருந்தார். அது குறையும் போது ஒட்டுமொத்த எவ்வளோ கோடிகள் வந்து அதில் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் அந்த ரிப்போர்ட்டில் போட்டிருந்தாங்க. இது வந்து ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்களே மேகதாதுல என்னங்க நடந்து போச்சு? இப்போ காவேரி மேகதாது இல்லை, காவேரி இஷ்யூவில் நம்ம உண்மையை அக்செப்ட் பண்ணோம்னா மழை இல்லை, 2 பக்கமும் மழை இல்லை. மழை வந்தது, அவங்க வந்து இது ஒரு டயலாக் தான் சார். அல்டிமேட்டாக கடைசியாக எல்லா நாடுகளுமே எல்லா போர்களுக்கு பின்னும் கடைசியாக அமைதி பேச்சுவார்த்தை தான். பேச்சுவார்த்தை போது அதுதான் எனக்கு தெரிஞ்சு மிகச்சிறந்த முன்னெடுப்பு. அது முதல்வர் தானாக முன்னெடுத்தார். பட் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள், சிவபிரியன் சொன்னது போல விவசாய அமைப்புகள் எல்லாருமே சொன்னது என்னன்னா, நாம ஒரு சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கும் போது ஒரு த்ரூ த டயலாக் மூலமா அதை சரி பண்றதுங்கிறது அந்த சட்ட போராட்டத்தை நிறுத்து போக செய்துவிடும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. கிடையாது சார். இப்போ எம்ஜிஆர் போனாரு, அதை இன்னும் எம்ஜிஆர் 2 முறை போயிட்டு 2 கர்நாடக முதல்வரை சந்திச்சுட்டு வந்தார். ஏன்னா இப்போ இன்ஃபேக்ட் வந்து டிஎம்கே பீரியட்ல தான் இட் கான் வஸ்ட். அது உங்களுக்கே நல்லா தெரியும். இதுக்கு அல்டிமேட்டாக எந்த ஒரு பிரச்சனையானாலும் தனி மனிதர்கள் உட்காந்து பேசி தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அதையும் முயற்சி எடுக்கணும் இல்லையா? அந்த அடிப்படையில் தான் பண்ணுறது. எந்த விதத்துலையும் மாநில நலனை எந்த இடத்துல தாவேக்கா வந்து ஒரு சிறு தயக்கம் காட்டியிருக்கு, எதுலேயுமே இல்லை. வி ஆர் வெரி ஃபர்ம். அட் த சேம் டைம் அதை சண்டையாக போட்டுக்கிறதுன்னு அவசியம் இல்லை. ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் ரொம்ப எசென்ஷியல்.
அதை போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் we are very firm. ஓகே, கடந்த கால ஆட்சிகள் மேல வைக்கப்பட்ட ரொம்ப பிரதான குற்றச்சாட்டு தாவேக ரொம்ப கடுமையா வச்சது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இன்றைக்கும் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் திமுக அதிமுக உள்ளிட்ட பிரதான எதிர்க்கட்சிகள் முன்வச்ச கவன ஈர்ப்பு தீர்மானம் பேசின விஷயங்களே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாகத்தான். இந்த 100 நாட்கள்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரியா கையாள முடியலங்கிற ஒரு கேள்வி. இல்லை சார், அது கம்ப்ளீட் ஆப்போசிட். இப்போ சட்டம் ஒழுங்குனா உலகம் ஃபுல்லாகவே நான் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக சொல்ல, எல்லா ஊர்லேயும் கிரைம் நடக்கும். கிரைம் ஃப்ரீ அப்படின்றது இந்த உலகத்தில் உட்டோப்பியன் வேர்ல்டில் கூட இருக்க முடியாது. டோட்டல் கிரைம் ஃப்ரீ. அப்போ கிரைம் என்பது நடக்கும். ஆனால் அந்த கிரைம் நடந்தவுடன் காவல்துறை எப்படி செயல்படுது, எவ்வளோ மணி நேரங்களில் அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதோடு இல்லாமல் எவ்வளோ மணி நேரங்களில் அவர் வந்து கைது செய்யப்படுறாங்க. அப்போ போலீஸ் வந்து யார் பக்கம் நிற்குது? விக்டிம் பக்கம் நிற்குதா, கிரிமினல் பக்கம் நிற்குதா? அப்போ தாவேக ஆட்சியில் இதை நீங்க தெளிவா எல்லாருமே எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுல டிலே கிடையாது. போட்டோனே நீங்க தாமதம் இல்ல எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்டதுனால வேணா நான் ஒரு உதாரணம் சொல்றேன். தாவேக எம்எல்ஏ கபில் அவர் வந்து ஒரு தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டாருங்கிற குற்றச்சாட்டு கடுமையா எழுந்துச்சு. கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து தான் வழக்கு பதிவே செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் வேகமா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்க. நீங்க ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் நீங்க ஓவரால் எடுத்து பாருங்க. நீங்க செய்தி ரொம்ப இல்ல பர்டிகுலர் இன்சிடென்ட்டா இருந்தாலும் அது தாவேகவுடைய எம்எல்ஏ இல்லையா? அதுதான் எனக்கு தெரிஞ்சு. இல்ல நம்ம தொடர்ச்சியா இப்ப ஒரு ஹாபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் இருக்காங்க, நிறைய குற்றங்கள் நடக்குது, அப்படி இருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம பேசலாம். நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குறித்து எந்த இன்சிடென்ட் சொல்றீங்கன்னு எனக்கு இல்ல. சட்டமன்ற உறுப்பினர் கபில் பத்திரிகையாளர்களை தாக்குனாரு அப்படிங்கிற ஒரு வழக்கு. அந்த வழக்கு அது புகார்களில் எழுந்தும் கூட 1 மாத காலம் கழித்து தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அப்ப அந்த பிரச்சனை அப்படியே வழக்கு பதிவு பண்ணணும். இல்ல அப்படியே வழக்கு பதிவு பண்ணணும். அது ஒரு ஜட்ஜ் அவரு அந்த தாக்கப்பட்டதா இன்னைக்கு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்கல்ல, அது என்ன காரணத்திற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? எஸ், ஓகே. யாரை தாக்குனதா சொல்லப்படுறாரோ அவரே வந்து அவருடைய சோஷியல் அட்மின் நான் தான் மேனேஜ் பண்ணியிருந்தேன், அவரு ஒரு விளையாட்டை அப்படி ஒரு பண்ண விஷயம், அதற்கு இப்படி சொல்றாங்க அப்படின்னு அவரே வாக்குமூலம் கொடுக்குறாரு. இப்போ போன ஆட்சியில் எம்எல்ஏ வந்து ஐ திங்க் நியூஸ்7 ரிப்போர்ட் தமிழ் நியூஸ்7 தமிழ் அவர் போட்டு அடிச்சாங்களே, எம்எல்ஏ அடிச்சாரே, ரெக்கார்டு இருந்ததே. அப்போ எல்லாமே வாய்மூடி இருந்தாங்களே. இப்போ ஒரு ஜெஸ்டர் தாங்க, அந்த ஜெஸ்டரும் கூட அவர் சொல்ல இல்லைங்க எனக்கு நல்லா தெரிஞ்ச பையன், என்னோட சோஷியல் மீடியாவை அந்த பையன் தான் எலெக்ஷனுக்கு முன்னிலேருந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான், இப்போ வரும்போது அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது அந்த விக்டிம் சோகால் விக்டிமும் சொல்றாரு. இப்ப நம்ம சொன்னதே இவங்க எல்லாம் செய்யறாங்க, இந்த செய்யக்கூடிய ஆட்சி மாறணும், வேற ஆட்சி வரணும் அப்படிங்கிறது தான். இப்ப பத்திரிகையாளர்கள் அன்றைக்கு தாக்கப்பட்டார்கள் அப்படின்னா அன்றைக்கு திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் பத்திரிகையாளராக தான் இருந்தாரு, அவரும் அதை கண்டிச்சாராங்கிற கேள்வி நான் கண்டித்தேன். ஆனா இன்றைக்கு அப்படி ஒரு சம்பவமே நடக்கலையே. தாக்கப்படாத ஒரு சம்பவத்தை தாக்கிட்டதா எவ்வளவு பேர் நீங்க வந்து இங்க வந்து பரப்பிட்டு இருக்கோம். இல்ல அப்படி இருந்தா ஏன் வழக்கு பதிவு பண்ணணுங்கிற கேள்வி. ஒரு கம்ப்ளைண்ட் போனா அதுல எஃப்ஐஆர் போடணும், இது பேசிக். நீங்க 8 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க, எஃப்ஐஆர் போடணும், அதுதான் வந்து பேசிக் அடிப்படை. அதை பண்றாங்க. அப்போ உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் மீடியால வந்துச்சா? அவர் அடிச்சது வந்துச்சா? நான் யாருக்குமே பார்க்கலையே. அந்த விக்டிம் சொல்றாரு ஏங்க நீ அடிக்கலைங்கன்ட்டு. அந்த விக்டிமோடைய ஐ திங்க் அக்காவோ இன்னொரு பெண் சொல்றாங்க இல்லைங்க அவருக்கு ரொம்ப வருஷமா பழக்கம் இருக்குன்ட்டு. இல்லாத ஒண்ணு எதுக்கு இவ்வளோ ஊதி பெருசாக்கணும்? வேற ரியலா ஒருத்தன் அடிக்கிறாங்களே. இப்போ ஒன்றும் இல்லை, அதே ரிப்போர்ட்டர்ஸை அதே நியூஸ் தமிழ் 24/7 ஐடிவிங் டிஎம்கே ஐடிவிங் அடிச்சு சர்டிஃபிகேட்லாம் முடிச்சாங்களே. அப்போ எல்லாமே அமைதியாக வந்தோமே. அப்போ ஒன்று நடக்காத சம்பவத்தை ஊதி பெருக்கிறோம், உண்மையிலே நடந்த ஒரு வயலன்ஸை நம்ம அமைதியாக கடந்து போகிறோம். ஏன்னா அது திமுக அதுக்கு பின்னாடி இருக்குது. அப்ப ராஜீவ்காந்தி பதில் சொல்லட்டும். இப்ப கேள்வி என்னன்னா அவங்க எல்லாம் அதை செய்யறாங்க, இப்ப இது நடக்காதுன்னு சொல்லிதான் தாவேக ஆட்சிக்கு வந்திருக்கு இல்லையா? நடக்காத ஒண்ணு நீங்க நடந்ததா சொல்லும்போது இல்ல, நான் ஜெனரலா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு கேள்விக்குள்ளதான் இருக்கு. அது கேள்வி நான் கேட்டது அதான். எஃப்ஐஆர் போடப்படுதா, அரெஸ்ட் பண்ணப்படுதா, இல்ல எஃப்ஐஆர் போட்டவங்களுடைய பேர் வெளியில லீக் ஆகுதா, விக்டிம்ஸ் விசாரின்ற பேர்ல விசாரிச்சு மறுபடியும் விட்டு மறுபடியும் அவரது கன்விக்ட் ஆகிறாரா? ஸோ இங்க வந்து விக்டிம் சைடில் காவல்துறை இருக்குதா இல்லையா? தட் இஸ் வாட் மேட்டர்ஸ். அது மிக துரிதமாக நடக்குது. சரிங்களா? அந்த விதத்தில் லஞ்சம், அதே மாதிரி பொருளாதாரம், எல்லாத்துலேயும் இந்த அரசு சரியான பாதையில் ரொம்ப ஸ்பீடாக பயணிக்குதுன்ற. சரி, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற பேசலாம். திரு ராஜீவ்காந்தி இங்க சுருக்கமா சொல்லி நான் வர. திரு ராஜீவ்காந்தி வர. சார் சொன்னாங்கல்ல எம்ஜிஆர் பேசினாரு அப்படின்னு. எம்ஜிஆர் பேசியது உண்மை. ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் பேசிய போது எந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் ரூலிங்கும் இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் பேசி அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் தோல்வி அடைந்த பிறகுதான் 1990 CWDT
அப்படின்னு ஒரு ட்ரைபியூனலை ஒரு நடுவர் மன்றத்தை அமைச்சு 2007 அது ஒரு தீர்ப்பு கொடுத்து 2013 அது அரசியலில் வந்து 2018 சுப்ரீம் கோர்ட் வந்து 15 வருஷத்துக்கு எங்க பக்கமே வராதீங்கன்னு சொல்லி இந்த விஷயத்தை தீர்த்து அனுப்பிச்ச பிறகு பேச்சுவார்த்தை கூடாது அப்படிங்கறத தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு. அதை தான் நான் கிளாரிஃபை ஓகே.